இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் சுந்தர் சியோட இயக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்க மத கஜராஜா படத்தை பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் வந்து டிவிக்கு கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறவரா இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வருது, அதையும் சால்வ் பண்றாரு. அப்புறம் இவரும் இவரோட 4 ஃப்ரெண்ட்ஸும் தன்னோட பழைய ஸ்கூல் மாஸ்டரோட பொண்ணு கல்யாணத்துக்கு போறாங்க. அங்கேயும் ஒரு பிரச்சனை நடக்குது, அதையும் சால்வ் பண்றாரு. அப்புறம் சந்தானத்துக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அதையும் சால்வ் பண்றாரு. ஸோ இவர் யூஷுவல் டெம்ப்ளேட்ஸோட ஹீரோ மாதிரி நிறைய சீரியஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டே வராரு. அந்த டைமில் தான் அவரோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பிரச்சனை வருது. அதை சால்வ் பண்ண போகும்போது தான் இவரை சோனு சூட் கேரக்டர் கிட்ட கொண்டு போகுது. அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய ஆளாகவும் இருக்கிறாரு. இவங்கிட்ட இருந்து எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாரு அப்படிங்க தான் இந்த படத்தோட கதையே. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு விஷால், சந்தானம், மனோபாலா, அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார், மணிவண்ணன் இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. நடித்த எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ஓகேவாகவே கொடுத்துருக்காங்க. இந்த படம் 2013 ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது, ஆனால் சில பிரச்சனைகள்னால இப்போ தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் காமெடி கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனால் இடையில ஃபுல்லாக ஃப்ளாட்டாகவும் ட்ரையாக தான் போயிருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் மறுபடியும் காமெடி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிது. நான் ஏன் இதை ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன்னா, அந்த போர்ஷன் ஃபுல்லாக சந்தானம் வரவே இல்லை. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ் இல்லை, வேறு எதுக்காகவும் இல்லை. சந்தானம் அந்த ஒரு ஆள் மட்டும்தான் படத்தை அவ்வளோ எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. அவர் மட்டும் இந்த படத்தை விட்டு அப்படியே எடுத்தோம்னா இன்னொரு 50 வருஷம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமே வச்சுருந்துருக்கலாம். எனக்கு இந்த படம் பர்சனலாக சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆனாலும் பல இடங்களில் அந்த அளவுக்கு எமோட் ஆகாத மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் தேட்டரில் எல்லா காமெடி சீனுக்கும் சிரிக்காங்க, சில இடங்களில் கத்தவும் செய்கிறாங்க. அது ஏம்னே தெரில. ஒருவேளை மீடியா கொடுத்த ஹைப்னாலையா, இல்லை விஷால் மேலே வந்த ரீசன்ட் சிம்பத்தினாலையா, இல்லை பீக் சந்தானத்தை மறுபடியும் பார்த்ததுனாலையான்னு தெரில. ஆனால் படம் முடிச்சுட்டு எனக்கு வெளியே வரும்போது ஒன்று தான் தோணுச்சு. மக்களுக்கு க்ளோஸ் டு ரியாலிட்டி படம் பார்த்து போர் அடிச்சிருச்சோ, இல்லைன்னா கோலிவுட்டில் காமெடிக்கு பஞ்சமாயிடுச்சோ அப்படின்னு தான் தோணுச்சு. படத்தோட பாசிட்டிவ் கமெண்ட்டுன்னு ஒன்று சொல்லணும்னா, படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. ஆனால் அது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சுந்தர்சியோட மேஜிக் பார்த்துக்குச்சு. நான் ஏன் இதை பாசிட்டிவ்னு சொல்கிறேன்னா, இட் கேவ்ஸ் வாட் இட் ப்ராமிசஸ். இவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி தான் இருக்க போகுது, இப்படி தான் என்டர்டெயின் பண்ண போகுது அப்படின்ட்டு. ஸோ அதனால் மூளையை கழட்டி வச்சுட்டு பார்க்குற சீன் கூட நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனால் சில பேர் நான் உலக சினிமா எடுத்திருக்கேன், நல்ல கருத்துள்ள படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஏமாற்றி தேட்டருக்கு வர வச்சு ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அதுக்கு இது ஒரு ஜென்யூனான ஒர்க்காக இருந்துச்சு. உங்களுக்கு 2010 to 15 உள்ள பீக் சந்தானத்தை மறுபடியும் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.